எப்படி இப்படி ஒரு கேப்பை விட்டீங்க? அரசியல் அப்படி இப்படி போவோம் வச்சோம், அது அங்கனுக்குள்ளே ஒரு தேவையில்லாமல் ஒரு வம்பு இப்படி வருது. அதனால அதுக்குள்ளே போனோன்னா அது சம்மந்தப்பட்டவன் உள்ளே இங்கே சினிமாக்குள்ளே இருக்கான். அவன் என்ன செய்யறான், எப்படி நடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ள ஒரு சங்கத்தில் உட்காந்துக்குவான். உட்காந்து நடிக்க விடாதும்பான், அதை கெடுப்பான். பரவாயில்ல போடா அப்படின்னு அந்த கேட்போம். நான் என்ன பண்ணிட்டேன், ஊரில் போய் புள்ள குட்டியில் பூரா கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு அந்த 4 வருஷம் 3 வருஷம் கேட்பேன். அழகாக பிள்ளைகளுக்கு புள்ள பண்ணிட்டு விட்டேன். இதுக்கு இடையில 2 வருஷம் கொரோனா, என்னையும் மட்டும்தான் நடிக்கவில்லை பார்த்தா எவனையுமே நடிக்கவில்லை. கொரோனா வந்து உலக உருண்டையே நிப்பாட்டி பிடிச்சது. அவன் கதறான். திரையுலகம் தான் நடிக்கலாம் பார்த்தா உலக உருண்டையே நின்று போச்சு. என்ன உண்மையான இல்லை, எல்லா இடத்துக்கும் நடக்குது. உலகத்துக்கே டேஞ்சர் இல்லையாப்ப. இனி ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ச்சியாக படங்கள் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இனிமேல் பண்ணுறது எப்படி பண்ணணும்? நான் இனிமேல் இந்த ட்ராக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ட்ராக் பண்ணக்கூடாது. கதையின் ஹீரோ கூட சேர்ந்து பண்ணுறது, இல்லைன்னா ஒரு நல்ல கதை வந்தால் ஹீரோ கதை பண்ணலாம். ஹீரோ வந்தால் நல்ல கதையாக தான் பண்ண முடியும். இப்போ நம்ம மாமன்னன் பண்ணோம்ல, இப்போ மாரிசன் பண்ணியிருக்கேன். மாரிசனில் நானும் அவரும் பண்ணியிருக்கேன். மாமன்னன் நானும் அவரும் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கதையில் நல்லா செலக்ட் பண்ணி பண்ணுறது. ஆனால் என்ன ஒன்றாலும் நகைச்சுவையில் இருக்கிற ருசி, அது இருக்க சுகம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். நகைச்சுவை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது நான் இவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு இந்த விஷயம். இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறேன், இவர் கோச்டால் சரி, கேரக்டர் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. உண்மைதான். எவ்வளவோ நல்ல மாபெரும் நடிகர்கள்லாம் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆனால் ஒரு நகைச்சுவை கிங்காக அவர் தான் இருக்கார். இவர் என்கிட்டே சொன்னார், இப்போ சமயத்தில் ஒரு படத்தை பற்றி பேசும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கண்ணே, ஆனால் உங்கள் கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த இடத்த நீங்கள் அதுலேயே இருந்தால் இன்னும் நிறைய கண்டென்ட் இவர் வந்து மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அவதாரம் கொடுத்துருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஹியூமர் தான் நான் பண்ணணும். உங்களுக்கு அதில் பெருசாக ஒப்புதல் இல்லை, ஒரு மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது அதில் இருக்குல்ல கிருஷ்ண காமெடி சார். ஹியூமர் பண்ணுறது வந்து எல்லாத்தாலையும் முடியாது. இல்லை, இது ஒரு கிருஷ்ணனை உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன். நீங்கள் நிறைய காமெடி படங்கள் பண்ணினவர். சில விஷயம் நான் சிரித்து ஸ்லாகிச்சுட்டு போகிறப்ப அதை பற்றி பேசுவேனே ஒழிய அதோடைய நுட்பம் பற்றி பெருசாக பேசிட மாட்டேன். எவ்வளோ அழகான ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படிலாம் பேசுகிறேன். இதே வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக எடுக்கப்பட்ட படம்னா அதோடைய கலரு, கிரேடிங், ஈவன் ஒரு ஆங்கராகவே பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அழ வச்சிடலாம், சிரிக்க வைக்க முடியாது அப்படிம்பாங்க. உங்கள் தியரி ஆஃப் காமெடிங்கிறது என்ன? ஏன்னா காமெடி ஃபிலிமுங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலை பேசியிருக்கு. வடிவேல் அண்ணனுடைய கதாபாத்திரங்களே பெரும்பாலும் மார்ஜினலைஸ்டு கேரக்டர்ஸ் தான். ஊருக்குள்ளே நெருக்கடிக்குள்ளான ஒருவன், ஒரு சாமானிய வீட்டு பிள்ளை, அல்லது சந்தர்ப்பங்கள் அமையாத ஒரு சாதாரண ஆள், அவங்கள தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார். நம்ம பண்ணுற கேரக்டர் பூராமே ஒரு கேத வீட்டில் இருப்பான், ஒரு கல்யாண வீட்டில் இருப்பான், ஒரு சடங்கு வீட்டில் இருப்பான். என்னண்ணே வெட்டியா? ஆமாம், வெட்டியாரா அங்கே இருப்பான், சுடுகாட்டில் இருப்பான். எல்லா இடத்துலையும் இந்த கேரக்டர் இருக்கும். இப்போ என்னென்ன ஜாப் இருக்குது எல்லா ஜாப்பில், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிற பூரா. ஆனால் ஒரு காமெடியன் க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக. அதனால தான் காமெடிஸ் சீரியஸ் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய காமெடி படங்கள் பண்ணினவர், நீங்கள் அதை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சினிமாவாக பார்க்குறீங்க? இல்லை, என்னோடய படத்தை வந்து நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் நான் வகைப்படுத்துவேன். இட்ஸ் நாட் ஒரு காமெடி மூவின்னு அதை சொல்லி. தட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதில் எல்லாமே இருக்கும்.